السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கருணையின் காரணமாக குர்ஆனை கொண்டு ரமலானுக்கு தயாராகுவோம் என்கின்ற இந்த வகுப்பில் நாம் இன்றைய தினத்தோடு அரை ஜுசுக்களை நிறைவு செய்ய அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இதுவரையிலும் நாம் மனனம் செய்த அனைத்து இறைவசனங்களை நமது சிந்தனையிலும் உள்ளத்திலும் மறக்காது பாதுகாத்து அருள் புரிவதோடு இனி மனனம் செய்ய இருக்கின்ற இறைவசனங்களை நமது நாவிற்கும் மனதிற்கும் அல்லாஹ் இலகுவாக்கி தந்தருள் புரிவானாக. அன்பிற்குரிய மாணவ மாணவியர்களே, உங்களுடைய பழைய பாடமாக தபாரக்கல்லதினுடைய முதல் கால் ஜுசுவை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய சபக் பாடமாக சூரத்துல் மஆரிஜை வைத்து கொள்ளுங்கள். இன்றைய புதிய பாடம் என்பது சூரத்துன் நூஹ் என்கின்ற சூறாவாக இருக்கிறது. இந்த சூறா மக்காவில் அருளப்பட்ட ஒரு சூறாவாகவும் இந்த சூறாவிலே 28 வசனங்கள் இடம்பெற்றதாகவும் இருக்கிறது. இந்த சூறாவை ஒரே நாள் பாடமாக முடிந்த அளவிற்கு கொடுக்க முயற்சி செய்யுங்கள். முடியாதவர்கள் 2 நாள் பாடமாக கொடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த பாடத்தை ஓதி முடித்ததோடு அரை ஜுசு நிறைவு பெறுகிறது. அதற்கு பிறகு அரை ஜுசு பாடத்தை கொடுத்த பின்பு உங்களுடைய புது பாடம் என்பது மீண்டும் தொடங்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். வாருங்கள் பாடத்தை பார்ப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل ربي زدني علما قل ربي زدني علما قل ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر تمم بالخير برحمتك يا أرحم الراحمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. பாருங்க. بسم الله الرحمن الرحيم. إنا أرسلنا نوحا إلى قومه أن أنذر قومك من قبل أن يأتيهم عذاب أليم. திரும்ப ஒரு வாட்டி அதே ஆயத்தை பாருங்கள். இது புதுசாக பார்க்குறவங்க தபாரக்கல்லதி ஜுசுவில் நீங்கள் அரை ஜுசு முடியக்கூடிய அந்த சூரா நூஹ் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தா தெரியும். சில பேருக்கு ஜுசு எது சூரா எதுன்னு தெரியலை அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப இலகுவான விஷயம்தான். குர்ஆனை நீங்கள் எடுத்து வச்சுருக்கும்போது உங்களுடைய வலது கை பக்கமாக நேர் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜுசுவினுடைய பேர் இருக்கும். உங்களுடைய இடது கையின் பக்கமாக இந்த சைடில் இடது கை பக்கத்தில் நேராக பார்த்தீங்கன்னா சூரா நூஹ் ஒரே பக்கத்தில் தான். ஒரே பக்கத்தில் சில குர்ஆனில் கீழே நம்பர் இருக்கும், சில குர்ஆனில் மேலே நம்பர் இருக்கும். மேலே நம்பர் இருக்குன்னா வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜுசுவினுடைய பேர் இருக்கும் தபாரக்கல்லதின்ட்டு. இடது பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூறாவினுடைய பேர் இருக்கும். சில குர்ஆனில் கீழே நம்பர் இருக்கும். கீழே நம்பர் இருந்தாலுமே சூறாக்களுடைய பேரும் ஜுசுவினுடைய பேரும் மேலே இருக்கும், சில குர்ஆனில் கீழே இருக்கும். மொத்தத்தில் வலது பக்கமாக இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சூறாவினுடைய பேர் ஜுசுவினுடைய பேர். சரியா?
இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூறாவுடைய பேர் என்ன செய்யும் இருக்கும். இந்த சூறாவுடைய பேர் ஜுசுவினுடைய பேரை நீங்கள் எடுக்க தெரிஞ்சிட்டாலே போதும், என்ன பாடனாலும் நீங்கள் இடையிலிருந்து பார்த்துடலாம். 29வது ஜுசுவு 71வது சூறா. அதாவது நம்பர் வச்சு நினைச்சிங்க பார்த்துட்டு வாங்க. சில குரானில் தமிழ்லேயே நம்பர் இருக்குது, அதாவது தமிழ்லனா நம்ம தமிழ் வடிவுகளில் சரிங்களா, 1 2 3ங்கிற இதில் இருக்கும். எழுத்து வடிவில் இல்லை, இலக்கண வடிவில் இருக்குது. அல்லது அரபியில் சில இதில் இருக்கும். மொத்தம் 71வது சூறா 29வது ஜுசு. சரியா? இது அமைப்பில் நீங்கள் என்ன செய்யணும்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பாடத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். சரி. இன்னா அர்ஸல்னா நூஹன் இலா கௌமிஹி அன் அன்ஸிர் கௌமக மின் கப்லி أن يأتيهم عذاب أليم. கையை வச்சு பார்க்கணுண்ணே. قال يا قوم إني لكم نذير مبين. திரும்ப ரெண்டாவது பாருங்க. قال يا قوم إني لكم نذير مبين. أن اعبدوا الله واتقوه وأطيعوا أن اعبدوا الله واتقوه وأطيعوا يغفر لكم من ذنوبكم ويؤخركم إلى أجل مسمى يغفر لكم من ذنوبكم ويؤخركم إلى أجل مسمى إن أجل الله إذا جاء لا يؤخر إن أجل الله إذا جاء لا يؤخر لو كنتم تعلمون لو كنتم تعلمون قال ربي إني دعوت قومي ليلا ونهارا. இந்த ஆயத்தில் உலமாக்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஆயத்து. நூஹ் நபி சொல்கிறாங்க, யா ரப்பி, எனது இறைவா, இன்னி தஅவுது, நான் மக்களுக்கு மத்தியில் தாவா செய்கின்றேன். எப்படி தெரியுமா? லைலம் வனஹாரா, இரவும் பகலுமாக என் சமூகத்திற்கு, என் கூட்டத்தாருக்கு நான் தாவத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றேன் என்று நினைக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப அற்புதமான விஷயம் இல்லையா? நபிமார்கள் பிறர் ஈமானுக்கு உரித்தவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக தங்கள் வாழ்க்கையே அர்ப்பணம் செய்தார்கள். பாருங்க. فَلَمْ يَزِدْهُمْ دُعَائِي إِلَّا فِرَارًا فَلَمْ يَزِدْهُمْ دُعَائِي إِلَّا فِرَارًا وإني كلما دعوتهم لتغفر لهم جعلوا أصابعهم في آذانهم واستغشوا ثيابهم وأصروا واستكبروا استكبارا. திரும்ப பாருங்க. وإني كلما دعوتهم لتغفر لهم جعلوا أصابعهم في آذانهم واستغشوا ثيابهم وأسروا واستكبروا استكبارا ثم إني دعوتهم جهارا ثم إني دعوتهم جهارا ثم إني أعلنت لهم وأسررت لهم إسرارا
ثم إني أعلنت لهم وأسررت لهم إسرارا فقلت استغفروا ربكم إنه كان غفارا. பாவம் செய்யக்கூடிய எல்லாருக்கும் இந்த ஆயத்து ஒரு ஆறுதலாக அமையும். நூஹ் நபி சொன்னாங்க, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பினிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்க. ஏன் தெரியுமா? இன்னஹு, நிச்சயமாக உங்களுடைய ரப்பு, கான கஃபாரா, மன்னிப்புகளை அள்ளி தெளிக்கக்கூடியவனாக, அள்ளி வழங்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். அதனால் உங்கள் ரப்புட்ட நீங்கள் என்ன பாவம் செஞ்சுருந்தாலும் அந்த பாவத்திற்காக அல்லாட்ட நீங்கள் மன்னிப்பு தேடுங்க அப்படின்னு சொல்லி நூஹ் நபி சொன்னாங்க. சரி. யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا ما لكم لا ترجون لله وقارا ما لكم لا ترجون لله وقارا وقد خلقكم أطوارا ألم تر كيف خلق الله 7 سماوات طباقا ألم تر كيف خلق الله 7 سماوات طباقا وجعل القمر فيهن نورا وجعل الشمس سراجا وجعل القمر فيهن نورا وجعل الشمس سراجا والله أنبتكم من الأرض نباتا ثم يعيدكم فيها ويخرجكم إخراجا ثم يعيدكم فيها ويخرجكم إخراجا والله جعل لكم الأرض بساطا لتسكنوا فيه لتسلكوا منها سبلا فجاجا قال نوح رب إنهم عصوني واتبعوا من لم يزده وماله وولده إلا خسارا قال نوح رب إنهم عصوني واتبعوا من لم يزده ماله وولده إلا خسارا ومكروا مكرا كبارا وقالوا لا تذرن آلهتكم ولا تذرن ودا ولا سواعا ولا يغوث ويعوق ونسرا. அங்கே வரையும் சேர்க்க முடியுமா சேர்த்து ஓதுங்க, இல்லை நிப்பாட்டிங்க.
وقالوا لا تذرن آلهتكم ولا تذرن ودا ولا سواعا ولا يغوث ويعوق ونسرا وقد أضلوا كثيرا ولا تزد الظالمين إلا ضلالا مما خطيئاتهم أغرقوا فأدخلوا نارا فلم يجدوا لهم من دون الله أنصارا وقال نوح رب لا تذر على الأرض من الكافرين ديارا. இந்த ஒரு ஆயத்து தான் உலகத்தையே மாற்றின ஆயத்து. இந்த ஒரு ஆயத்து இருக்க உலகத்தையே மாற்றுச்சு. நூஹ் நபி அல்லாஹ்கிட்ட ஏராளமான மக்களுக்கு ஈமானுக்காக வேண்டி உழைச்சாங்க. அது எந்த மக்களும் ஈமானை ஏற்றுக்கலை, சொற்பமான நபர்கள் தான். நூஹ் நபியினுடைய வரலாறை நம்ம பார்க்கும்போது நூஹ் நபி மாதிரி சிரமப்பட்ட ஒரு நபி கிடையாது. ஆனால் நூஹ் நபியினுடைய அந்த சிரமத்திற்கும் அந்த கஷ்டத்திற்கும் ஏற்றவாறு சமூகத்தில் மாற்றங்கள் அடைஞ்சதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. கோபத்தில் நூஹ் நபி சொன்னாங்க, அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். நூஹ் நபி சொன்னதை அல்லாஹ் சொல்கிறான். வகால நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, ரப்பி எனது இறைவா, லா ததர் அலல் அர்லி இந்த பூமியில் நீ விட்டு விடாதே, மினல் காஃபிரீன தையாரா இறை நிராகரிப்பில் இருந்து கொண்டு நல்லதை ஏற்றுக்கொள்ளாத ஒருவரையும் இந்த பூமியில் நீ விட்டுறாத அப்படின்னு சொல்லி நூஹ் நபி மன உளைச்சல்ல அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. இந்த துவாவுக்கு பிறகு தான் அந்த தூஃபான் என்கின்ற வெள்ளம் வந்துச்சு. அந்த வெள்ள பிரளயம் தான் உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு வெள்ள பிரளயம். உலகத்துக்கே வந்த வெள்ளம் அது. ஒரு ஊருக்கோ ஒரு நாட்டுக்கோ ஒரு ஸ்டேட்டுக்கோ ஒரு டிஸ்ட்ரிக்டோ வந்ததில்லை, உலகத்துக்கே வந்த வெள்ளமாக அது என்ன செஞ்சிருந்துச்சு. ஏன்னா நூஹ் நபி துவா அப்படி, நீ என் ஊரில் இருக்கிறவங்கள மட்டும் விட்டு வைக்காத அப்படின்னு கேட்கல, ஒட்டுமொத்த பூமியிலே யாரும் இருக்கக்கூடாதுன்னு கேட்டாங்க. அப்படி மொத்தமாக அல்லாஹ் அழித்து திரும்ப ரிஃப்ரெஷ், திரும்ப அல்லாஹ் புதுசாக என்ன செஞ்சான், எல்லாத்தையுமே கொண்டு வந்தான். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு வரியில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். இதுக்கு பின்னாடி நிறைய தஃப்சீர் இருக்குது. இப்னு கசீர் ஜலால எல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் அது எப்படியெல்லாம் அந்த அழிவு வந்தது, நூஹ் நபியினுடைய துவாவுக்கு பிறகு இந்த உலகத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை அப்படி நிறைய விஷயங்களை விவரித்து எழுதி காமிப்பாங்க. சரி, நம்ம பாடம் இந்த பாடமாக இருக்கிறதுனால நம்ம அதை இதில் விளக்க முடியாது இன்ஷா அல்லாஹ். இன்னக இன் ததருஹும் யுதில்லு இபாதக வலா யலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா رب اغفر لي ولوالدي ولمن دخل بيتي مؤمنا وللمؤمنين والمؤمنات ولا تزد الظالمين إلا تبارا. திரும்ப பாருங்க. إنك إن تذرهم يضلوا عبادك ولا يلدوا إلا فاجرا كفارا رب اغفر لي ولوالدي ولمن دخل بيتي مؤمنا وللمؤمنين والمؤمنات ولا تزد الظالمين إلا تبارا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. இப்போ இதோட அரை ஜுஸு நிறைவடைந்து விட்டது. இந்த பாடத்தை முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாள் பாடமாக கொடுங்க, முடியாத பட்சத்தில் 2 நாள் பாடமாக கொடுத்து உங்கள் பழைய பாடத்தையும் சபக் பாடத்தையும் கனெக்ட் பண்ணிக்கங்க. பாடம் கொடுத்து முடித்த உடனே அரை ஜுஸு பாடத்தை சொல்லுவீங்க. அரை ஜுஸு பாடம் சொன்ன பிறகு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய அடுத்தடுத்த புது பாடங்கள் என்பது தொடங்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
பரிபூர்ணமான முறையில் குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய நற்பாகியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக.